வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிக்கும் நான் வி. விஜய் அபிநந்தன். நான் யசோதா கேவி சார். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவிப்பு. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை ஊடகங்கள் மூலம் முன்னெடுக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7723 அதிகரித்துள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு அறிவிப்பு. மலையகத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்றிருப்பவர்கள் தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊருக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார வைத்திய அதிகாரி வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். பல பிரதேசங்களில் பிறப்பிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் திங்கட்கிழமை முதல் நீக்கப்படவுள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 2700 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் 110 போலீஸ் பிரிவுகளிலும் குளியாப்பிட்டிய எஹலியகொட பிரிவிலும் குருநாகல் மாநகர சபை பிரிவிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கீரியுள்ள மாவனல்ல ஹெம்மாத்தகம பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் வீதி தடைகளை போட்டு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்து வருகின்றனர். களுத்துறை பிரதேசத்தில் வீதி தடையொன்றில் முச்சக்கர வண்டியொன்றையும் வேன் ஒன்றையும் சோதனையிட்ட போது அவற்றிலிருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் வாகன அனுமதி பத்திரங்களின் திகதி காலாவதியாகி இருந்தாலும் அதற்கான சலுகைகள் போலீசாரால் வழங்கப்பட்டு வருகின்றன. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7723 அதிகரித்துள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. தியுலபிட்டிய கோவிட் கொத்தணி நோயாளர்களில் 3350 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். நேற்று 400 கொரோனா வைரஸ் நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர். இவர்கள் பாலியகோடு கோவிட் கொத்தணியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். வலிக்கடை சிறைச்சாலையில் 30 பேர் பதிவு செய்யப்பட்டனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் 29 பேரும் கோவிட் நோயாளர்களாக புதிதாக இனம் காணப்பட்டனர். வத்தளை கைத்தொழிற்சாலை ஒன்றிலும் 54 பேர் பதிவு செய்யப்பட்டனர். தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக சுகாதார அமைச்சின் தலைமை தொற்று நோய் தடுப்பு நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர கருத்து வெளியிடுகையில், கொரோனா வைரஸ் தொற்றியவர்களை தனிமைப்படுத்தும் முறையில் மாற்றங்களை செய்துள்ளோம். ஆரம்பத்தில் ஏதேனும் நிலையம் ஒன்றில் இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் தற்போது இதற்கு பதிலாக அவர்களது வீடுகளில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. தனிமைப்படுத்தலின் ஆரம்பத்தின் போது PCR பரிசோதனைகள் செய்யப்படுவதுடன் 14 நாட்கள் கடந்ததன் பின்னர் மீண்டும் ஒரு PCR பரிசோதனை செய்யப்படும். இதன் பின்னரே அவர்கள் வைத்தியசாலைகளில் இருந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். கொரோனா வைரஸ் தொற்றாத நோயாளிகளை இடைத்தங்கல் வைத்தியசாலைகளில் அனுமதிப்பதுடன் இவர்கள் தொடர்பான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 14 நாட்களின் பின்னர் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நேற்று 11,824 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுவரை 5,80,598 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன என்று சுகாதார அமைச்சின் தலைமை தொற்று நோய் தடுப்பு நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்தார். වෙන්න ඕන තව සුමාන දෙකක් එතනින් සහතික කරන්න පුළුවන් ඔවුන්ගෙන් තවදුරටත් රෝගයේ බෝවීමක් පැතිරීමක් මේ සමාජයේ සිදුවන්නේ නැහැ කියලා. අනිත් රෝගීන්ට අවශ්‍ය අවස්ථාවලදී PCR පරීක්ෂණ සිදු කරනවා රෝහලින් නිදහස් කිරීමට ප්‍රථම. கோவிட்-19 காரணமாக 30வது நபரும் உயிரிழந்துள்ளார். அங்குடை தேசிய தொற்றுநோய் சிகிச்சையளிப்பு நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரே 5ஆம் திகதி உயிரிழந்தார். அவர் முகத்துவார பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இந்த இளைஞர் நீரிழிவு நோயால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார். இறுதிக் கிரியை கொலன்னாவே பொது மயானத்தில் இடம்பெற்றது.
ருவான்வெல்ல சுகாதார மருத்துவ பிரிவில் நேற்று 15 கோவிட் நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர். இவர்கள் பாலியகுட சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள். தலவாக்கலையிலும் பெண்ணொருவருக்கு கோவிட்-19 தொற்றியுள்ளது. இவர் வத்தளை தொழிற்சாலையில் பணிபுரிந்தவர் ஆவார். இவரது உறவினர் ஒருவருக்கும் கோவிட் தொற்றியுள்ளது. மீரிகம பல்லேவல பிரதேசத்தைச் சேர்ந்த ஆடை தொழிற்சாலை ஊழியருக்கும் கோவிட் தொற்றியுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் கிருமி தொற்று நீக்கல் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலும் இன்று கிருமி தொற்று நீக்கல் நடவடிக்கை இடம்பெற்றது. இதேவேளை நோயாளர்களுக்கு தேவையான ஔடதங்களை தபால் மூலம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கொரோனா வைரஸ் தொற்றிற்கு உள்ளானோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் நோயாளர்களின் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ லதாகரன் தெரிவித்துள்ளார். எமது மாவட்டத்தினுள் அடையாளம் காணப்படுகின்ற அந்த நோயாளர்களை இங்கே மாவட்டத்தினுள்ளே நாங்கள் பராமரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதுவரை அநேகமான அனைத்து நபர்களும் 3 பேர் மற்றும் கல்முனை பாலமுனை வைத்தியசாலையிலும் மிகுதி அனைவரும் எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தினுள்ளே நாங்கள் அவர்களை பராமரிக்கின்றோம். ஆகவே நோய்வாய்ப்பட்ட நபர்களை எங்களது மாவட்டத்தினுள் எங்களால் பராமரிக்கப்படுகின்றது என்பது மிகவும் ஒரு சவாலான இது. அதே நேரம் அதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே மக்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் நிச்சயமாக அதுக்குரிய அனைத்து விதமான சுகாதார செயற்பாடுகளையும் எங்களால் வழங்கப்பட முடியும். ஒரு நோயாளரோ தொற்றுள்ளவரை அடையாளம் காணும் பட்சத்தில் அவரும் ஒரு மனிதர், இது அவர் செய்த குற்றம் அல்ல. அதே நேரம் அவரையும் நாங்கள் எங்களில் ஒருவரை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் ஒரு பிழையான ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. நோய்வாய்ப்பட்டவரை நாங்கள் ஏதோ குற்றம் உழைத்தவராகவும் ஒரு ஒதுக்கப்பட்டவர் என்ற ரீதியிலே நாங்கள் அவர்களை அவதானிக்கிறோம். இதனால் நிச்சயமாக அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். ஆகவே நிச்சயமாக நாங்கள் சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மலையகத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பணிபுரிய சென்றிருப்பவர்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமது சொந்த ஊருக்கு வருவதை இயன்றளவு தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார வைத்திய அதிகாரி துறை சார்ந்த பிள்ளை சந்திரராஜன் பணிப்புரை விடுத்துள்ளார். அவசியம் ஏற்படும் இடத்து வருபவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மஸ்கெலியாவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நேரத்தில் மஸ்கெலியா MOH ரீஜனில் எங்களுக்கு இப்போதைக்கு 15 பேர் பாசிட்டிவ் கேசஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மலைய மக்கள் ஒரு கணிசமான ஆட்கள் கொழும்பில் பலதரப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. பொதுவாகவே தீபாவளி காலத்தில் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அவங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து மலையக பிரதேசத்துக்கு தோட்டப்புறங்களுக்கு நகரத்துக்கு கொண்டாடுவது வழக்கமாக இருக்குது. ஆனால் இந்த பேரும் நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று செய்கிறோம். வெளி மாவட்டத்துங்களிலிருந்து இல்லாட்டி கொரோனா அவதானம் கூடமாக இருக்க மாவட்டத்திலிருந்து இங்கே வராதிங்க. இங்கே வருவதன் மூலம் உங்களோட சொந்த பந்தங்களுக்கு இந்த நோயை பரப்புவதற்கான சான்சஸ் கூட இருக்குது. ஆகவே வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் அப்படியே வந்தாலும் இங்கே இருக்க சிச்சுவேஷனுக்கு கீழே நாங்கள் உங்களை ஹோம் குவாரண்டைன் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. வீட்டிலேயே தனிமைப்படுத்தணும். கோவிட்-19 வைரஸிற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் இம்யூனிட்டி பூஸ்டர் எனும் ஆயுர்வேத மருந்து பொதிகள் நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையினால் பல்வேறு அரச திணைக்கள உத்தியோகத்தர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள், முப்படையினர் மற்றும் வங்கி கூட்டுத்தாபன ஊழியர்கள் என சகலருக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன. நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் KLM நக்பரின் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் விநியோக நிகழ்வுகள் அப்பகுதி காரியாலயங்களுக்கு சென்று டாக்டர் நக்பர் இதனை வழங்கி வருகின்றார். இதன் ஒரு கட்டமாக ஆயுர்வேத பிரதேச உத்தியோகத்தர்களுக்கான ஆயுர்வேத மருந்து பொதிகளை இவர் வழங்கி வைத்தார். அத்துடன் இம்யூனிட்டி பூஸ்டர் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் ஆயுர்வேத மருந்து பொதியையும் பிரதேச செயலாளரிடம் கையளித்தார். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு வேலை திட்டம் கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
யட்டினுவர பொதுமக்கள் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட நகரங்களிலும் புற நகரங்களிலும் எவ்வாறு சரியான முறையில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை எவ்வாறு பேணுவது தொடர்பான விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு சுகாதார வைத்திய அதிகாரியின் தலைமையில் இடம்பெற்றது. இவ்வேலை திட்டம் பொது இடங்களிலும் பொது போக்குவரத்து நிலையங்களிலும் வர்த்தக நிலையங்களிலும் பொதுமக்கள் சுகாதார உத்தியோகத்தர்களால் முன்னெடுக்கப்பட்டன. மீன் வியாபாரத்துடன் தொடர்புடைய பலர் இங்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் கோவிட்-19 காரணமாக தற்போது நிலவும் அசாதாரண நிலையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு அவசியமான உணவுப் பொருட்கள், சேவைகளை வழங்குதல் தொடர்பான விசேட கூட்டம் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் சுகாதார சேவை சார்ந்த உத்தியோகத்தரையும் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகம் சார்ந்த ஒரு உத்தியோகத்தரையும் இணைத்து கிராம மட்டத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் வீட்டிற்கு முன்பாக விசேட ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டி போலீஸ் உத்தியோகத்தர்கள், சுகாதாரத்துறையினர், கிராம சேவையாளர்கள் அவர்களை கண்காணிக்கும் பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த கோவிட்-19 இரண்டாவது அலை வந்தது பிற்பாடு இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்தினால் 144.9 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அநேகமாக இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டு முடிவடைந்துள்ளது. ஒரு சில இடங்களிலே தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வத்தளை ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமை புரிந்து வந்த தலவாக்கலையைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியானது. இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையில் அவருடன் நெருக்கமாக இருந்த 13 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பாலியகுட மற்றும் திவுலப்பிட்டிய கொத்தணியுடன் தொடர்புடைய கல்முனை பிராந்தியத்தைச் சேர்ந்த 20 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுடன் தொடர்புடைய 639 குடும்பங்களைச் சேர்ந்த 2109 பேர் தத்தமது வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு 657 பேர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழான 13 சுகாதார வைத்திய அதிகாரிகளின் பிரிவுகளில் பேலியகொட திவுலப்பிட்டிய கொத்தணியின் கீழான 20 நபர்கள் கோவிட் நோயாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்பாடுகளை தேடின பொழுது 639 குடும்பங்களைச் சேர்ந்த 2109 பொதுமக்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனுடன் சேர்ந்ததாக 657 பேர்களுக்கான இந்த PCR மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எங்கள் பகுதிகளில் காணப்படுகின்ற பாலைமை சிகிச்சை மையத்தில் 72 கோவிட் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். தனிமைப்படுத்தல் மையங்களை எடுத்துக்கொண்டால் ஒலிவிலில் காணப்படுகின்ற துறைமுக பகுதியில் காணப்படுகின்ற அந்த கடற்படை தனிமைப்படுத்தல் முகாமில் 46 கடற்படையினர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். எமது பிராந்தியத்தை பொறுத்தவரையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இதுவரை எந்தவிதமான மரணங்களும் சம்பவிக்கவில்லை, பதியப்படவில்லை. கொரோனா வைரஸிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் விசேட வழிபாடுகள் அக்கரைப்பற்று ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்றது. ஆலையடிவேம்பு சமூக நலன் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்தது. சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய இடம்பெற்ற நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் மக்களுக்கு நல்லாசி வேண்டி பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. கோரளைப்பற்று மத்திய சுகாதார அதிகாரி பிரிவில் கொரோனா வைரஸ் தொற்றியவர்களுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 43 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றன. கொரோனா வைரஸிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டி துவா பிரார்த்தனை கண்டி கட்டுகலை ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. தமிழ் சிங்கள மொழிகளில் துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு ஓட்டமாவடி பெரிய முஹைதீன் பள்ளிவாசலில் கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டி துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கோவிட் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அமைய நிகழ்வு இடம்பெற்றது.
பிக மினல் பரஸ் வல் யா கரீம் யா ரஹீம் யா அக்கலையும் அதே போன்று இதனை எங்கள் அனைத்து பாவங்களை கிண்ணியா ஜம்மியத்துல் உலமாவின் ஆலோசனைகளுக்கு அமைய கிண்ணியா பிரதேச பள்ளிவாசல்களில் விசேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கோவிட் நெருக்கடியிலிருந்து நாடு விடுபட வேண்டும் என்று இதன்போது பிரார்த்தனை செய்யப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான உச்சகட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் அதற்கு சமாந்தரமாக அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். இதற்காக அரசாங்கத்தை பாராட்ட வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். சப்ரிகம தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு பங்குடாவளி பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் வீதியை மக்களின் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இவ்வீதி நீண்ட காலமாக மணல் பாதையாக காணப்பட்டதோடு இதனால் மக்கள் பல்வேறு சிரமங்களையும் எதிர்நோக்கினார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முதலாவது அலை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இரண்டாவது அலை இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. வைத்திய நிபுணர்கள் சொல்லுகின்ற விடயம், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் உங்களுடைய பாதுகாப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கோவிட்-19 சொல்லப்படுற கொரோனா வைரஸ் இந்த நாட்டிலே முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். தனிமைப்படுத்தப்படுகின்ற குடும்பங்கள் அத்தனை குடும்பங்களுக்கும் நிதியுதவி வழங்கி வருகிறது, உலருணர்வுகளை வழங்கி வருகிறது. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டையும் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடையாமல் பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களை இந்த கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதேவேளை நாட்டு மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இத்தனை விடயங்களையும் கச்சிதமாக அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. பாடசாலைகளை ஆரம்பிக்க சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைகள் கிடைக்காமல் போனால் தொலைக்காட்சி மற்றும் வானொலிகள் மூலம் கல்வி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாடொன்றில் கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளோம். எனினும் சுகாதார அதிகாரிகளின் சிபாரசு இதற்கு கிடைக்காவிட்டால் 4.3 மில்லியன் வரையான மாணவர்களுக்கு தேவையான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை ஆன்லைன் மூலம் முன்னெடுக்கவுள்ளோம். இதற்கு மேலதிகமாக தொலைக்காட்சி வானொலிகளை பயன்படுத்தி கல்வி போதனா நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளோம். இதற்காக இந்த தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு நாளொன்றிற்கு 15 மணித்தியாலங்கள் ஒதுக்கப்படும். 1ஆம் வகுப்பு 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் உயர்தரம் ஆகிய வகுப்புகளுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகள் ஊடகங்கள் மூலம் இடம்பெறும். ரூபவாகினி மற்றும் நேத்ரா அலைவரிசைகள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளன. தொலைக்காட்சி மற்றும் வாட்ஸ்அப் வசதிகள் இல்லாதவர்களுக்கு வானொலிகள் மூலம் இந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்தார். மூத்த அரசியல்வாதியான அமரர் D.A. ராஜபக்ஷவின் 53வது சிரார்த்த தின நிகழ்வை முன்னிட்டு அவரது உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. D.A. ராஜபக்ஷவின் சிரார்த்த தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மதமுலனவில் உள்ள அமரர் D.A. ராஜபக்ஷ மற்றும் அவரது பாரியாரது உருவச்சிலைகளுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அமைச்சர் சமல் ராஜபக்ஷ உட்பட குடும்ப உறவினர்கள் இதில் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவிப்பு. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை ஊடகங்கள் மூலம் முன்னெடுக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7,723 அதிகரித்துள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவு அறிவிப்பு. மலையகத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்றிருப்பவர்கள் தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார வைத்திய அதிகாரி வேண்டுகோள். அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் ஜோ பைடன் ஜார்ஜியாவில் டொனால்டு டிரம்பையும் விட 27,000 வாக்குகளால் முன்னணியில். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.